வணக்கம். கருப்பை காப்பு திட்டம் என்ற 3 மாத இணையவழி பயிற்சி வகுப்புல நம்ம கூட இணைந்து பயணிச்ச சென்னையை சேர்ந்த திவ்யாங்கிறவங்க, அவங்களுக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட மாற்றங்கள நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. வணக்கம். என் பேரு திவ்யா. நான் இந்த கருப்பை காப்பீட்டு திட்டத்துல 2.5 months டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஜேர்னில எப்படி இருந்தது, என்னோட அனுபவம் அப்படின்ற பட்சத்துல ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய டிஃபரன்சஸ் எனக்குள்ளார தெரிஞ்சது இன் டேர்ம்ஸ் ஆஃப் மென்டல் ஹெல்த், மனநலம்லயும் சரி உடல்லையும் சரி நிறைய டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. மெயினா 2-3 என்ன ரொம்ப இம்பாக்ட் பண்ணது, இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு பார்த்தா, அந்த காலை குளியல், அந்த 4:30 to 6 குளிக்கிறதுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப அலைண்டா ஃபீல் பண்ணேன் நானு. அது இப்ப வரைக்குமே அது எப்பயாவது ஒரு நாள் 2 நாள் மிஸ் ஆனாலும் திருப்பி அதுக்கு ஈஸியா வர முடியுது. ஏன்னா அதோட பலன்கள் நிறைய தெரியுது. உடம்புல நம்மளோட ஹீட் போனதுக்கு அப்புறம் வியர்வை வரத்துக்கும், அந்த ஹீட்டோட வேர்க்கறதுக்கும், அந்த ஹீட்டோடயே போய் குளிக்காமயே அந்த ஹீட்டோடயே போய் சமைக்கிறதுக்கும், அந்த குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் சமைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் நான் என் உடம்புல ஃபீல் பண்ணேன். என்னோடது பேசிக்காவே ஒரு பித்த உடம்புன்றதால அது இன்னுமே எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் யோகா பண்ணணும்னு நம்ம நிறைய நாள் நினைக்கிறது உண்டு, ஒரு சில நாள் அப்படியே மிஸ் ஆயிடும். ஆனா இந்த 2 மாசத்துல நான் ஓரளவுக்கு கன்சிஸ்டன்டா இருந்தேன். அந்த சூரிய நமஸ்கார பயிற்சி ஆகட்டும், இல்ல நம்ம உடலுக்கு பிளெக்சிபிலிட்டி கொடுக்கறதாகட்டும், அது நிஜமாவே நான் ரொம்ப என்னோட பாடியில நிறைய டிஃபரன்சஸ் தெரிஞ்சது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் எப்படி எலிமினேஷன்ல இருந்து எல்லாத்துலயுமே. அதே மாதிரி அந்த வேதா சாரோட அவரோட அனுபவ பகிர்வு ஆகட்டும், வாழ்க்கைய எப்படி நம்ம ஒரு அழகியலோட பாக்கணும், நம்மளை சுத்தி இருக்கிறது எல்லாமே அழகாதான் இருக்கு, நம்ம அதை நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு அவரு சொல்ற எல்லா மெசேஜ்லயுமே உட்கருத்து அதுவாதான் இருக்கும். சோ அப்படி ஒரு கைடன்ஸ் இப்ப நம்ம நிறைய பேர் இழந்துட்டோம், நம்மளோட பெரியவங்களோட நம்ம இல்லாததால. சோ அப்படி ஒரு ஷேரிங் நிஜமாவே வாழ்க்கைய அழகா பாக்குறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு. அப்புறம் ஃபுட்டுனால நான் நிறைய நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, ஃபுட்டுக்கும் நம்மளோட உடல் நலத்துக்கு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி ஃபுட்டுக்கும் மனசுக்குமே சம்பந்தம் இருக்கு அப்படின்றது நல்லா புரிஞ்சுது. அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் 1 monthல நிறைய ஃபாஸ்டிங் இருந்தோம். இளநீர் ஃபாஸ்டிங், அப்புறம் கரும்பு சாறு ஃபாஸ்டிங். அப்ப ஃபாஸ்டிங் இருக்கிறப்பெல்லாம் மைண்ட் ரொம்ப தெளிவாவும் ஒரு நிதானத்தோடையும் எந்த விஷயத்தையும் அணுக முடிஞ்சிச்சு. ஒரு பதட்டம் இல்லாம, கோபம் இல்லாம, எரிச்சல் இல்லாம, அந்த மாதிரி ஒரு எவ்வளவு பேடான சிச்சுவேஷனா இருந்தாலும் அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு ஃபுட் எவ்வளவு மேஜர் ரோல் பிளே பண்ணுது. அதே மாதிரி இந்த சன் குக் டயட் இருக்கிறப்பையும் நம்மளோட இமோஷன்ஸ் எல்லாமே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியற ஸ்டேட்ல இருக்கோம். நம்ம ஒரு கோவம் வந்தாலும் ஒரு பாஸ் எடுத்துட்டு நம்மளால அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ண முடியுது. எனக்கு நிறைய கிளாரிட்டி தெரிஞ்சது, நிறைய தெளிவு அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் எடுக்கிறப்போ அது நல்லா டிஃபரன்ஸ் தெரிஞ்சது, அந்த தெளிவு. ஸோ இதுதான் எனக்கு இந்த ஜேர்னி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது என்ன சொல்றது, இது லைஃப் ஸ்டைலா மாறணும் அப்படின்றதுதான் நான் டெய்லி ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். இந்த 3 months முடிஞ்சாலும் நம்ம திருப்பி இந்த லைஃப் ஸ்டைலை விட்டு வெளியே வந்துடக்கூடாது. இந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ளார என்ன அப்படியே வந்தாலும் திருப்பி அதுக்கு சீக்கிரமா போயிடணும் அப்படின்ற அந்த ஒரு தாட் இருந்துட்டே இருக்கு. ஸோ இதை லான்ச் பண்ண ஆரா யோகாக்கும் வேதா சாருக்கும் ரொம்ப நன்றி, செரீனா மேடம்க்கும் ரொம்ப நன்றி. ஓகே மேம், தேங்க்யூ மேம். நீங்க சொல்றதுலே தெரியுது நீங்க அந்த 3 months கண்டினியூவா நிறைய ஃபாலோ பண்ணிருக்கீங்க. ஃபாலோ பண்ணி உங்க உடல் ரீதியா உங்களுக்கு மன ரீதியா என்ன சேஞ்சஸோ அதை அழகா சொன்னீங்க மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.